ஹீரோ வந்து பணக்கார பையன். அந்த காலேஜில் புதுசாக ஹீரோயின் வந்து சேர்ந்துருப்பா. அவளை பார்த்ததுமே அவனுக்கு வந்து பிடிச்சி போயிடும். அவள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அவள் பக்கத்தில் வேற ஒரு பொண்ணு இருப்பா. அவளை எந்திரிச்சு போக சொல்லிட்டு அந்த சேரில் வந்து அவன் உட்காந்துரும். ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட வாயில் சாப்பாடு வந்து ஒட்டியிருக்கும். ஒரு டிஷ்யூ எடுத்து அதை அவனே தொடச்சி விடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுமே அவனை சுற்றி தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அது மாதிரி தான் ஹீரோயினும் இருப்பா அப்படின்னு நினச்சி அவகிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவகிட்ட அந்த எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அவள் பாட்டுக்கே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடுவா. அப்போ அவன் காலை நீட்டி அவளை ஸ்டாப் பண்ணுவான். அப்பயும் அவள் தாண்டி போயிட்டே இருப்பா. இவனுக்கு வந்து இது ஒரு பெரிய இன்சல்ட்டாக அவன் நினைக்கிறான். அவள் கண்டுக்காம போகிறதுனால தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேலே அதிகமான ஆர்வம் வருது. ஒரு நாள் இப்படி தான் நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து வேணுக்குனே ஹீரோ வந்து அவன் மேலே இடிச்சிருப்பான். அவள் கையில் காஃபி இருந்திருக்கும். அந்த காஃபி வந்து இவன் ட்ரெஸ்ஸில் கொட்டிடும். அதை பார்த்ததுமே இவன் பயந்து போயிடுவா. சாரி கேட்பா. ஏன்னா இவளோட ஃப்ரெண்டும் சொல்லியிருந்திருப்பா ஹீரோட காலை யாரோ ஒருத்தர் மீச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் கையே உடச்சிட்டான், ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டிருப்பா. ஆனால் அப்போ அவன் சொல்கிறான், உனக்கு வந்து 2 சான்ஸ் தரேன். ஒன்று என்னோட கோட்டை வந்து வாஷ் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா எனக்கு $2000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோட்டை வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவா. இதை வாஷ் பண்ணிட்டே என்னை வந்து நீ பேஸ்கெட் பால் கிரவுண்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது நீ ஏற்கனவே என்னை இன்சல்ட் பண்ணியிருக்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் கழட்டி கொடுத்துட்டு போகிறான். இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அதனால இவ ஒரு ட்ராமா போடுறா. அவனோட ஃபோக்கஸை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இவளை 2 பசங்க வந்து வம்பல் இருக்கிற மாதிரி பண்ணுறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அவளை காப்பாற்ற வரான். ஆனால் பிரச்சனைனா அந்த 2 பசங்கக்கிட்டே ஹீரோ மாட்டிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஓடி போயிடுவா. அப்போ ஹீரோயின் அந்த பக்கமாக வந்திருப்பா. அதை பார்த்துட்டு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இப்போ உடனே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் பயந்துட்டு அங்கேயே விட்டு போயிடுவாங்க. அப்போ அவனுக்கு கையில் வந்து லேசாக காயமாயிரும். அதுக்கு அவள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவா. சரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவா. அவளை கூப்பிட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்லாமலே இங்கேருந்து போயிடுவா. ஒரு நாள் அவன் வந்து பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருந்திருப்பான். அப்போ ஒரு பூனை கத்துற சத்தம் கேட்கும். போய் பார்த்தா அது அடிபட்டிருக்கும். அதனால அது கத்திட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து அந்த பூனைக்கு வந்து அடிபட்டிருக்கிறது வந்து க்ளீன் பண்ணுவா. இவ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 பேருமே லேபுக்கு எடுத்துகிட்டு, அதுவும் யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. உடனே செக்யூரிட்டி வந்து அவங்க வந்து தேடி பார்ப்பாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க.